அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாந்திரீக விஷயத்தில் செய்வனையை எப்படிலாம் செய்கிறாங்க, ஒருவர் மேலே அந்த செய்வனை பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோ பதிவில் இன்றைக்கு முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது செய்வினையிலேயே நிறைய வகைகள் இருக்குது, சரிங்களா? அதாவது ஒருவன் அவனுடைய எதிரியை எந்த மாதிரிலாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அவன் நினைக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்வினையை வகை வகையாக பிரித்து அவன் மேலே அந்த செய்வனை என்ன செஞ்சுருவாங்கன்னா பிரயோகம் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த செய்வனையில் எந்த மாதிரியான செய்வனைகள் இருக்குது, அந்த செய்வனைகளுடைய அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்ப்போம். அதாவது ஒருவர் உடல் ரீதியாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடல் ரீதியாக இந்த உடல் பூராமே என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, அரிச்சுக்கிட்டு உடல் பூராமே புண்ணாக உடலை பார்த்து அருவருக்கக்கூடிய ஒரு நிலை. நம்ம உடலை பார்த்து நம்ம முகத்தை பார்த்தே அருவருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அதாவது நம்மள்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. என்ன அப்படி உடல் பூராமே புண்ணாக வந்துருச்சு, உடல் பூராமே சொரிசிறங்கு மாதிரி, தோல் நோய் மாதிரி, சரிங்களா? இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே முதல்ல என்ன செஞ்சிடும், நம்மளை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது, சரிங்களா? நம்மளுக்கு பிடிக்காது. யாரும் நம்மள்கிட்ட பேசவும் மாட்டாங்க, யாரும் நம்மள்கிட்ட பழகவும் மாட்டாங்க, சரிங்களா? நம்ம என்றைக்குமே என்ன செய்ய முடியும்னா தனிமையிலே வாழ்ந்து அதை நினச்சி மனம் நொந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும், சரிங்களா? இது ஒரு வகையான செய்வனை. இதை எதற்காக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காதல் தோல்வியில் உள்ளவங்களும் சரி, இல்லை யாருக்காவது நீங்கள் ஒரு பெண்ணும் ஒரு ஆணை விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆண் யாருக்குமே என்னை தவிர யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க, சரிங்களா? அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயத்தை என்ன செய்வாங்கன்னா மாந்திரிகத்தில் ஒருவர் மேலே பிரயோகம் பண்ணுவாங்க. இப்படி பிரயோகம் பண்ணாங்கன்னா அவர் உடல் ரீதியாக என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க, தோல் சம்மந்தப்பட்ட உடலை அவங்க உடலை பார்த்து அருவருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும். இதனால் மனம் நொந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியுமே மனம் நொந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும், சரிங்களா? அதனால தான் இது ஒரு வகையான செய்வனை. அடுத்த ஒரு செய்வனை எப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு குடும்பத்தை பிரிக்கணும், இந்த குடும்பத்தை ரெண்டாக உடைச்சி பிரிக்கணும் அப்படிங்கிற எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க, சரிங்களா? அண்ணன் தம்பி மாமியார் மருமக எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த நிலையில் என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு எதிரிகள் என்ன செய்வாங்க, இந்த குடும்பத்தை அழிக்கணும் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த செய்வனை என்ன செய்வாங்கன்னா அந்த குடும்பத்து மேலே பிரயோகம் பண்ணுவாங்க. இப்படி அந்த குடும்பத்து மேலே பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன செய்யும்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தொடர்ந்து ஒன்று மாற்றி ஒன்று உடல் ரீதியாக முடியாமல் வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஒருத்தருக்கு சரியான அடுத்தவருக்கு வரும், அடுத்தவருக்கு சரியான அடுத்தவருக்கு வரும். இது மாதிரி குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே என்ன செய்யும்னா உடல் ரீதியாக நோய் நொடிகளை உண்டு பண்ணும். அதை ரீதியாக என்ன செய்யணும், மருத்துவ செலவுகளை அதிகரித்து கொடுக்கும். அது மாதிரி குடும்பத்துக்குள்ளே எந்த நேரம் பாரு சண்டை சச்சரவு, ஒரு ஒற்றுமையே இல்லாமல் எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை சச்சரவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும், சரிங்களா? அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியே இருக்காது, சரிங்களா? குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இருக்காது. அந்த குடும்பத்தில் எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே போராட்டம் போர்க்களம் சண்டையும் கலகமாக தான் இருக்கும், சரிங்களா? இந்த விஷயத்தை எதற்காக பயன்படுத்துவாங்கன்னா இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக இல்லாமல் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க, சரிங்களா? இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாந்திரீக அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்கள் என்ன விஷயம் நம்மள்கிட்ட தேடி வர்றாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்கன்னா, அதாவது மாமியார் என்ன செய்வாங்கன்னா மையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பொண்டாட்டி என்ன செய்வாங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க, சரிங்களா? கூட்டிகிட்டு போய் திருமணம் பண்ணி வைப்பாங்க.
அடுத்த வகையான செய்வன பிரச்சனையினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் என்ன செய்வாங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி, அதாவது பேதனம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? பேதனம்ங்கிற மாந்திரிகத்தில், அஷ்டகர்ம மாந்திரிகத்தில் பேதனங்கிற ஒரு வித்தை அவங்க மேலே பிரயோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்கள் மேலே வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அவங்க இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கே அவங்க என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத விட இங்கே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சரிங்களா? அதாவது முழுக்க முழுக்க பைத்தியம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். சரிங்களா? அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்லாம் தூக்கம் வராது. சரிங்களா? எந்த டைமுமே காதில் யாரோ வந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு சுற்றி வெளியே என்ன நடக்குதுங்கிறத அவரால் உணர முடியாது. சரிங்களா? அதனாலேயே அவர் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருவாருன்னா தன்னைத்தானையே பேசிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம். அப்படியே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரியே உருவாக்கிறோம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உடல்லலாம் வேதனையெல்லாம் தராது. சரிங்களா? உடலில் வேதனையெல்லாம் தராது, கஷ்டம், துன்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது. சரிங்களா? முழுக்க முழுக்க மனநிலை பாதிக்கப்பட வச்சிடும். சரிங்களா? இது ஒரு வகையான செய்வனை. சரிங்களா? அடுத்த வகையான செய்வன பிரச்சனையுடைய அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குடும்பத்தில் வந்து வம்சமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பண்ணுவாங்க. சரிங்களா? வம்சமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா அதோடைய அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து கற்பம் வந்து மனைவியோ இல்லை அந்த குடும்பத்தில் வந்து மாசமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த கரு என்ன செய்யாதுன்னா தங்காது. சரிங்களா? அவங்களும் எத்தனையோ மருத்துவமனையில் போய் பார்த்துருப்பாங்க, ஆனால் அந்த கரு மட்டும் தங்கவே தங்காது. ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும், அந்த கரு களைஞ்சு போயிடும். இப்படியே தொடர்ச்சி அந்த கரு தங்காமையே களைஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வம்சம் வந்து விருத்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா செய்வனை வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது வந்து என்ன செய்யணும்னா உடல் வந்து தேரவே தேராது அந்த நபருக்கு. இந்த மாதிரி யார் மேலேயாவது வம்சம் விருத்திக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்வனை வச்சுருந்தாங்கன்னா உடல் தேராது. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சாப்பாடுலாம் எடுக்காது, வேலை வெட்டிக்கு போகணும்னு தோணாது, படுத்து படுத்து தூங்கணும்னு தான் தோணும். சரிங்களா? இப்படி அறிகுறிகள் இருக்கும். இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா இந்த வம்சம் விருத்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த செய்வனை பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குடும்பத்தில் இவன் வளர்ச்சிக்கு உண்டான பாதையே இவனுக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா? வளர்ச்சிக்கு உண்டான பாதையே, அதாவது வளர்ச்சிங்கிறது எதை வச்சு பார்க்கப்படுதுன்னா செல்வம், காசு, பணங்களை வச்சு தான் வளர்ச்சியே வரும். சரிங்களா? அதனால இவனுக்கு அந்த வளர்ச்சிக்கு உண்டான வழியே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்வனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி செய்வனை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனுடைய தொழில் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா முடங்கி போயிடும். சரிங்களா? தொழிலில் என்னதான் அவன் வந்து இது பண்ணினாலும் அவனால் அந்த தொழிலில் முன்னேறி வர முடியாது. அதுக்கு உண்டான லாபமும் அவனுக்கு கிடைக்காது. சரிங்களா? பணம் என்னதான் செலவு வந்தாலும் கூட அந்த பணத்தை வச்சு அவனால் ஒரு நல்ல விஷயத்தை செய்யவே முடியாது. அந்த பணம் அப்படியே விரயமாக போய்கிட்டே இருக்கும். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு தான் பணம். எதுக்குடா பணத்தை செலவழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செலவழித்து போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்பேற்பட்ட சூழ்நிலையை உருவாக்குறது தான் இது வந்து அந்த குடும்பத்தில் செல்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு பண்ணுறது விஷயந்தான் இந்த செய்வனை. சரிங்களா? அதனால் இந்த செய்வனையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்க இந்த அங்காளி பங்காளிகளுக்குள்ளே தான் இதெல்லாம் செய்வாங்க. சரிங்களா? நம்மளுடைய மாந்திரிய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வகை செய்வனை யார் செய்வாங்கன்னா இந்த அங்காளி பங்காளிகளுக்குள்ளே தான் செய்வாங்க. தன்னை விட நம்ம வளர்ந்து வந்துடக்கூடாது, தன்னை விட உயர்ந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க. சரிங்களா? இது மாதிரி பல வகையான செய்வனையுடைய அறிகுறிகள்லாம் இருக்குது. சரிங்களா? நம்மளுடைய மாந்திரிக விஷய அனுபவத்தில் நம்மளுக்கு உண்டான விஷயங்களை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் அந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்திருக்கேன். சரிங்களா? இதை நீங்கள் முழுக்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், மாந்திரிக விஷயத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிப்பவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது இதை நினச்சி யாரும் பயப்பட தேவை கிடையாது. சரி, என்னடா இப்படி சொல்கிறாங்களே, இப்படி மாந்திரி விஷயத்தெல்லாம் இப்படிலாம் இருக்குது, இவர் இப்படி சொல்கிறாரேன்னு நினைக்க வேணாம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், இந்த மாதிரிலாம் மாந்திரி விஷயத்தில் இருக்குங்கிறத நீங்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வீடியோ பதிவில் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு குறிப்பாக்க போகிறவர்கிட்ட போய் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா மொட்டையை செய்வனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது எதுக்கு இந்த செய்வனையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டாத்தேன் உங்கள்கிட்ட அதை சொன்னாத்தேன் உங்களுக்கு புரியும்.
ஓ இந்த மாதிரி இப்போ குடும்பத்தில் இருக்குது அப்போனா இவன் தான் செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற முடியும். சும்மா மொட்டையாக செய்வனை செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு குறிப்பாக்க போன இடத்துல சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது அப்படின்னா தெரிஞ்சுக்கிற முடியாது. சரிங்களா? எதற்காக பண்ணியிருக்காங்க, ஏன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சில விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே அந்த செய்வினையிலிருந்து அதை நம்ம மீட்டு எடுக்க முடியும். எந்த மாதிரி செய்வினை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே அந்த செய்வன பாதிப்பில் இருந்து ஒருவரை முழுமையாக நம்ம நீக்க முடியும். சும்மா செய்வன பாதிப்புன்னு சொல்லிவிட்டு யாகம் வளர்க்குறது, பொம்மை செய்கிறது அப்படிங்கிறத மட்டும் இருக்கக்கூடாது. என்ன வகையான செய்வனை செஞ்சுருக்காங்களோ அதே வகையான விஷயத்தை செஞ்சு தான் அதை எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ எல்லாருக்குமே பயன்பெறும் நான் நம்புகிறேன். இதை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னன்னு வச்சுக்கோங்க, சில பேர்லாம் செய்வனையோடைய அறிகுறிகள் என்னன்னே தெரியாமல் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரியாமையே சில பேர்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் சரி செஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி வீடியோ பதிவாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் போடுங்க. நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்கு பீடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.